திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி 24 மணி நேரம் ஏறக்குறைய 25 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது. இது என்ன மாதிரியான தாக்குதல் அப்படின்றது, இது விபத்தா இல்லை இதில் சதித்திட்டம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வெளிப்படையான தகவல் இல்லை. நேற்று டெல்லி காவல்துறையினர் சொன்னது விரைவில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அப்படின்னு. இப்போ விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? வணக்கம். அதாவது கார்கே, இப்போ இந்த விசாரணையை NIA நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிட்ட அதை கொடுத்துருக்காங்க. இப்போ NIA எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதுன்னா, எப்பெல்லாம் டெரரிசம், அதாவது நாட்டுக்கு எதிராக, நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக ஒரு ஆக்ட் நடக்கும்போது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு NIA. நேற்றே NIA அங்க வந்துட்டாங்க. அதாவது இன்சிடென்ட் நடந்தது ஒரு 7:50 போல இருக்கும். அதுக்கு உடனடியாக அங்க வந்துட்டாங்க. இப்போ உடனடியாக NIA அங்க உள்ள எல்லா தகவல்களையும் அவங்க திரட்டியிருக்காங்க. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ்ல இருந்து அவங்களுக்கு தகவல் நிறையவே வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே இப்ப விசாரணை வலயத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இத எடுத்த உடனடியாக இது டெரர் ஆக்ட் அப்படின்றது அரசு, அதுவும் குறிப்பாக கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியோடைய ஒரு கூட்டம் நடந்து அதுக்கு எல்லா ஏஜென்சிஸும் அதுல உட்கார்ந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் பிறகு நாளைக்கு தான் நடக்குது. ஆமா, அது நாளைக்கு நடக்குது. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடியில இருந்து நான் நம்மளுடைய கிளாக்கை ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தள்ளணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீநகர்ல, ஜம்மு காஷ்மீரோடைய அங்க ஸ்ரீநகர்ல ஒரு சில போஸ்டர்ஸ் ஒட்டப்படுகிறது. பன்போரா அப்படின்ற பகுதியில் கடந்த 19ஆம் தேதி. ஆமா ஆமா, ஜெய்ஷ் இ முகமதுடைய அந்த ஒரு சில வசனங்கள் அதுல இருக்கிறது. அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ், அதுவும் குறிப்பாக இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் மற்றும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதாவது தேசிய அளவுல உள்ள இன்டெலிஜென்ஸ் பீரோ, அவங்க யாரு இந்த போஸ்டர்களை ஒட்டினாங்க. ஏன்னா அங்க உள்ள மாநகரம் முழுக்க அதை கிட்டத்தட்ட ஒட்டியிருக்காங்க. ஸோ எதனால ஒட்டியிருக்காங்க, யார் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சிசிடிவியை நான் இந்த விவரங்களை சொல்றதுக்கு ஏன் காரணம்னா, இதனுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம வர வேண்டிய ஒரு சூழ்நிலை.